வணக்கம், வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ப்ரிப்பரேஷனில் ஏபிசி ஜூஸ். இந்த ஏபிசி ஜூஸ்னா எது வச்சு பண்ணுற கேட்டிங்கன்னா, ஏன்னா ஆப்பிள், பீனா பீட்ரூட், சீனா கேரட், இந்த மூணு முக்கியமான இந்த ஃப்ரூட்ஸும் வெஜிடபிள் வச்சு நம்ம பண்ண போகிறோம். இந்த ஏபிசி ஜூஸ் வந்து டெய்லியும் சாப்பிட்லாம், ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக வந்து டெய்லி சாப்பிடக்கூடாது. அது எதுக்காக சாப்பிடக்கூடாது சொல்லிட்டு செய்முறையில் தெளிவாக கொடுத்துருக்கேன். பாருங்கள் வீடியோவை, ஃபுல் வீடியோ பார்த்தா உங்களுக்கு எல்லாமே புரியும். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? ஆப்பிள் 1 நம்பர், பீட்ரூட் பாதி, கேரட் 2 நம்பர், லெமன் 1 வெஜ்ஜஸ். இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஏபிசி ஜூஸ்னு பார்த்தீங்களா. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா, இந்த மிக்சரில் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதாவது இந்த பீட்ரூட், ஆப்பிள், கேரட் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். பீட்ரூட்டை நீங்கள் பீல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஆப்பிளை ஸ்கின்னை பீல் பண்ணிவிட்டு தான் நீங்கள் கட் பண்ணணும். கட் பண்ண உடனே ஜூஸ் போட ஆரம்பிக்கணும். அப்படியே விட்டிங்கன்னா கலர் மாற ஆரம்பிச்சிடும். அந்த இடத்துல சில பேர் என்னென்னா சுகர் போட்டு மிக்ஸ் பண்ணி வைப்பாங்க. ஆனால் ஏபிசி ஜூஸ்க்கு சுகர் யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு பிறகு வந்து கேரட், இந்த கேரட்டும் கட் பண்ணி வச்சுருக்கோம். அதே மாதிரி இந்த லெமன் ஜூஸும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கட் பண்ணி வச்சுருக்க இந்த ஆப்பிள், பீட்ரூட், கேரட், லெமன் ஜூஸ் இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு பிளெண்ட் பண்ண போகிறோம். நான் ஸ்டார்டிங்கே சொன்ன மாதிரி இந்த ஏபிசி ஜூஸ் எதுக்காக டெய்லி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறேன். இந்த ஏபிசி ஜூஸில் ஃப்ரூட்ஸும் வெஜிடபிள்ஸும் யூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது ஆப்பிளில் அதிகமான சுகர் கண்டென்ட் உள்ள ஒரு பழம் தான் இந்த ஆப்பிள். இந்த ஆப்பிள் டெய்லியும் சாப்பிடும்போது உங்களுக்கு நேச்சுரலாக சுகர் அதிகமாகும். அடுத்தது இந்த பீட்ரூட்டை நீங்கள் டெய்லியும் ஜூஸில் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது இல்லைன்னா கிட்னி ப்ராப்ளம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு உள்ளது. இது சயின்டிஃபிக்காக வந்து டாக்டர் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இதில் லெமன் ஜூஸ் யூஸ் பண்ணுறோம். லெமன் என்ன சிட்ரிக். இந்த லெமன் டெய்லி எடுக்கும்போது உங்களுக்கு கேஸ் ஃபார்ம் ஆகும். இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் வரும். அதனால தான் நம்ம வாரத்தில் 2 நாள் இல்லை 3 நாள் நீங்கள் இந்த ஜூஸ் சாப்பிட்லாம் சொல்கிறேன். டெய்லி சாப்பிட்டா சுகரோட லெவலும் அதிகமாகும், கிட்னியும் ப்ராப்ளம் வரும், அதே டைமில் உங்களுக்கு ஆசிட் ஃபார்ம் ஆகும். இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் வராமல் இருக்குன்னா வாரத்தில் 2 நாள் இல்லை 3 நாள் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது. இப்போது இந்த கேரட், பீட்ரூட் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு பிளெண்ட் பண்ணியிருக்கல. இதை பிளெண்ட் பண்ணும்போது தண்ணியோட அளவு எந்த அளவுக்கு கேட்டால் 1/2 லிட்டர்லேருந்து 3/4 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா பிளெண்ட் பண்ணுங்கள். பிளெண்ட் பண்ணி முடித்த பிறகு ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஜூஸ் எடுத்து சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் சொன்ன மாதிரி வாரத்தில் 2 நாள் அப்படின்னா 3 நாள் சாப்பிட்டீங்கன்னா உங்கள் ஸ்கின் நல்லா க்ளோ ஆகும். பர்டிகுலராக நம்ம வீட்டில் இருக்க பொண்ணுங்க வந்து நல்லா ஸ்கின் நல்லா க்ளோவாக இருக்குது தான் இந்த ஏபிசி ஜூஸ் சாப்பிடுவாங்க. ஸோ கவனத்தில் வச்சுக்கோங்க. வாரத்தில் 2 நாள் 3 நாள் மட்டும் சாப்பிட்டா போதும். ஒரு சூப்பரான ஷெல் சொல்லி கொடுத்துருக்கேன், என்ஜாய் பண்ணுங்கள். என்னங்க, இப்போ எல்லோரும் தெரிஞ்சிருக்கும் ஏபிசி ஜூஸ் எந்த டைமில் எப்போ சாப்பிட்லான்னு சொல்லி தெளிவாக உங்களுக்கு விளக்கம் கொடுத்துருக்கேன் செய்முறையில். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ப்ரிப்பரேஷன் தான். ஆனால் டெய்லி பேஸில் சாப்பிட்றது வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு டிஷ்ஷை சந்திக்கிறேன். அதுவரை உங்கள் இடமிருந்து இருப்பது உங்கள் ஷெஃப் தீனாஸ். See you, bye, take care.